أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எமது வாழ்க்கையில் ரமலானுடைய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எமக்கு அளித்தான். அந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான பகுதிகளை கழித்து இன்னும் ஒரு சில தினங்களே ரமலானுடைய மாதத்தில் மிச்சமாக மீதியாக இருக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய கடைசி பகுதி, அந்த ரமலானுடைய கடைசி பகுதியிலும் ஒற்றைப்படையான நாட்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. அந்த வகையில் ரமலானுடைய கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான 21, 23, 25 இப்படியான பகுதிகளை கழித்துவிட்டு ரமலானுடைய 27வது நாள் நாம் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய கடைசி பகுதி என்பது மிகவும் பெருமதியான ஒரு காலப்பகுதி. ரமலானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அந்த காலப்பகுதியை உச்ச நிலையில் பயன்படுத்துவார்கள் என்றால், ஹதீஸ்களில் பார்க்குறோம், யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ஏனைய காலங்களில் எடுக்காத முயற்சிகளை இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமாக முயற்சி செய்து தன்னுடைய படுக்கைகளெல்லாம் அப்படியே சுற்றி ஒரு பக்கம் வச்சுட்டு, தன்னுடைய மனைவியுடைய குடும்ப உறவை விட்டும் தூரமாகி தன்னுடைய வேட்டியை மிக இறுக்கமாக கட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் பெரிய ஒரு திட்டத்தோடு பெரிய ஒரு முஜாஹதாவோடு இந்த ரமலானுடைய கடைசி பகுதியையும் இந்த ரமலானுடைய கடைசி இரவுகளையும் ஹயாத் ஆக்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, அந்த வகையில் நாமும் இந்த ரமலானுடைய 27வது இரவு என்பது மிகவும் சிறப்பான ஒரு காலப்பகுதி. எனவே இந்த நேரத்தை நாம் வீணாக கழிக்காம, இந்த 27வது ராவாக இருக்கலாம், இன்னும் நாம் சந்திக்கக்கூடிய இன்னும் 2-3 இரவுகளாக இருக்கலாம், இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியும், ரமலானுடைய பகல் காலமும் ரமலானுடைய இரவு காலமும் இது மிக மிக பெருமதியான ஒரு காலம். ஏனென்றால் சில நேரம் இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையுடைய கடைசி பகுதியாக, வாழ்க்கையுடைய கடைசி ரமலானாக கூட இருக்கலாம். எனவே இந்த ரமலானை நாம் மிக கவனமாக பயன்படுத்தி, குறிப்பாக இந்த ரமலானுடைய இரவு காலங்களை நாம் இபாதத்துகளில் கழிப்போம். எப்படி நாம் சென்ற காலங்களில் மஸ்ஜிதிலே தராவியுடைய தொழுகைகளும் ஏனைய கியாமுல் லைல் தொழுகை, குர்ஆன் திலாவத், திக்ர், தௌபா போன்ற இபாதத்துகளில் ஈடுபட்டோமோ, இதே போன்று நாமும் வீடுகளிலையும் அப்படியான இபாதத்துகளில் ஈடுபடுவோம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். அப்படியான இபாதத்துகளில் நாம் ஈடுபடுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொள்வோம். அடுத்தது அன்பார்ந்த பெரியோர்களே, ரமலானுடைய மாதம் என்பது நாம் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நாம் எம்மை பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்தி
நாம் எம்மை பாவத்தை விட்டு கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய மூதேவி யார் என்றால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ரமலானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் வழங்கி அந்த ரமலானிலும் யார் பாவ மன்னிப்பை பெற்று தன்னை ஒரு தக்குவாதாரியாக ஒரு இரையச்சம் உள்ள நல்ல மனிதராக மாற்றிக் கொள்ளவில்லையோ அவன் தான் மிகப்பெரிய மூதேவி. பஅத மன் அதரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர்ல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய துர்பாக்கியவான் யாரெண்டா, மிகப்பெரிய மூதேவி யாரென்றால் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் வழங்கியும் அந்த ரமலானில் அல்லாஹுடைய மக்ஃபிரத்தையும் பாவ மன்னிப்பையும் பெறாத மனிதர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த வகையில் அன்பார்ந்த நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் எம்முடைய பாவங்களை நினைத்து அழுவோம், கண்ணீர் வடிப்போம். நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். தௌபாவுடைய சந்தர்ப்பம் இது. நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள் மட்டும்தான் தௌபா செய்யணும் என்ற நிபந்தனை கிடையாது. பாவம் நாம் எல்லோருமே பாவத்தோடு தொடர்பானவர்கள். எனவே நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், கண்ணீர் வடிப்போம். இதுதான் அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து இந்த ரமலானுடைய மாதம் எதிர்பார்க்கிறான். அமல் செய்யறது மட்டுமல்ல, அமல்ல போட்டி போடக்கூடிய, அமல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதி. அன்பார்ந்த பெரியவர்களே, தௌபாவுடைய விடயங்களை நாம் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தௌபா என்றது வெறுமனே அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீர் வடிப்பது மட்டும் தௌபா அல்ல. தௌபா என்பது வெறுமனே அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீர் வடிச்சிட்டு நாம் என்ன பாவத்தோட தொடர்பாக இருக்கிறோமோ அதே பாவத்தை மறுநாள் செய்தது, அதே பாவத்தோடு தொடர்ந்தும் நாம் தொடர்பாக இருக்கிறது, இதுக்கு தௌபா என்று சொல்றதல்ல. தௌபா என்றது இமாம்கள் உலமாக்கள் கிதாபுகளில் நாம் பார்க்கக்கூடிய நேரம் ஷரியாவுடைய தீனுடைய வழிகாட்டல் என்னென்ற அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே, 4 அடிப்படையான விஷயங்கள் அங்கே கவனிக்கப்படணும். முதலாவது, பாவத்தை நினைச்சு நாம் கவலைப்படுவோம். இப்படியான பாவத்தை நான் செஞ்சிட்டனே, இப்படியான பாவத்தை நான் பாவத்தோட இவ்வளோ காலமும் தொடர்பாக இருந்துட்டனே என்று பாவத்தை நினைச்சு நாம் முதலாவது கவலைப்படுவோம். அடுத்தது அன்பானவர்களே, என்ன பாவத்தோட நாம் இருந்தோமோ அந்த பாவத்தை உடனடியாக நாம் தவிர்த்து கொள்ளணும். நான் தொழுகையில பரலான தொழுகையில அக்கறை இல்லை, பரலான தொழுகையில மஸ்ஜிதுக்கு சென்று தொழக்கூடிய பழக்க வழக்கம் இல்லை, பரலான தொழுகையில கதா செய்யறது, பொடுபோக்கு செய்யறது, கவனையின்மையாக இருந்தோம். இது மிகப்பெரிய பயங்கரமான பாவம். எனவே யார் தொழுகையோட தொடர்பு இல்லாமல் இருந்தார்களோ உடனடியாக தொழக்கூடியவர்களாக மாறணும். யார் வட்டியோடும் சூதோடும் களவோடும் பொய் இப்படியான பயங்கரமான பாவங்களோடு யாரெல்லாம் தொடர்பாக இருந்தார்களோ உடனடியாக மிக மிக அவசரமாக நாம் இந்த கணப்பொழுதை அந்த பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும். அந்த பாவங்களை விடுவதாக அல்லாஹ்விடத்திலே நாம் உறுதி கொள்ள வேண்டும். முதலாவது அல்லாஹ்விடம் எமது பாவத்தை நினைச்சு கவலைப்படுவது, கண்ணீர் வடிப்பது. 2வது, உடனடியாக நாம் எமது பாவத்தை தவிர்ந்து கொள்வதாக நாம் ஒரு உறுதி எடுப்பது. 3வது, அன்பார்ந்த பெரியோர்களே, அந்த பாவத்தை, எந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் நாம் சபதம் செய்தோமோ அந்த பாவத்தை மௌத் வரைக்கும் நாம் நினைச்சும் பார்க்கக்கூடாது. மௌத் வரைக்கும் அந்த பாவத்தை திரும்பி பார்க்கவோ அந்த பாவத்தோடு தொடர்பாக எங்களை ஆக்கிக் கொள்ளவோ கூடாது. வட்டியோட தொடர்பாக உள்ள ஒரு மனிதன் கண்ணீர் வடிச்சு அழுது பாவம் செய்து தௌபா செய்து விட்டு மறுநாள் வட்டியோடு தொடர்பாக இருப்பானே ஆனால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் கணக்கெடுக்கவில்லை என்பது கருத்து. தொழுகை ஃபர்லான தொழுகையில் கவனம் இல்லாத ஒருவர் அழுது தௌபா செய்து கண்ணீர் வடித்து விட்டு அடுத்த நாள் தொழுகையோட ஃபர்லான தொழுகையை பொடுபோக்கு செய்து தொழுகையில கவனம் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்பது கருத்து. இப்படி என்னென்ன பாவங்களோடு தப்பான அன்பான அழகான மனைவி தன்னோடு இருந்தும் பாவத்தோடு பாவமான உறவுகளை வைத்துக் கொண்டவர்கள் அழுது விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேனே, தப்பான பழக்கங்களோடு தொடர்பாக இருந்து விட்டேனே என்று கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு அழுத பின்னால் அந்த தௌபாவுக்கு பிறகும் அப்படியான தொடர்புகளை வளர்த்து கொண்டிருப்பவர்கள்
அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்பது கருத்து. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் தௌபா அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீர் வடிக்கிறதுக்கு முன்னால் பாவத்தை நினைச்சு கவலைப்படுவோம். அந்த பாவத்தை விடுவதாக அல்லாஹ்விடத்துல உறுதி கொள்வோம். அந்த பாவங்களை மௌத் வரைக்கும் தொடக்கூடாது. 4வது பகுதிதான் அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய, வளமையாக நாம் எல்லோரும் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு. இது மட்டும் தௌபாவல்ல, இது தௌபாவுடைய ஒரு ஆதாம், ஒரு ஒழுங்கு. அல்லாஹ்விடத்துல கையேந்தி கண்ணீர் வடிக்காமல் அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா என்று அல்லாஹ்வுடைய தௌபாவை தேடி அலைஞ்சு போனவர்கள் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறான். நான் பார்க்கிறோம் 99 கொலை செஞ்ச மனிதன், அவர் 27வது இரவு அல்லது ரமலானுடைய இரவு மஸ்ஜிதில் உட்கார்ந்து கையேந்தி கண்ணீர் வடிக்கல. அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா என்று கவலைப்பட்டு நான் திருந்தோணும் என்று நினைச்சு இந்த ஊர்ல இருந்தா இன்னும் நான் கொலைகாரனாக மாறி விடுவேனோ என்ற பயத்தில் அந்த ஊரை விட்டு வெளியே போனார். பாவத்தை விட்டு விடுவோம் என்று அழுது கொண்டு போனார். அதுதான் அவர் செஞ்ச தௌபா. அவர் அல்லாஹ்விடத்துல கையேந்தல்ல, அவர் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்கல். அன்பார்ந்தவர்களே, பாவத்தை இதுக்கு பிறநாள் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அந்த ஊரை விட்டு வெளியே போனார். அல்லாஹ் அவரை மன்னிச்சான். இப்படி எத்தனையோ பயங்கரமான பாவிகள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான். எங்களையும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அன்பார்ந்த வாலிபர்களே, நாம் திருந்த நினைச்சா அது ஃபிரௌனுடைய வீட்டில் வளர்ந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு திருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவான். ஃபிரௌனுடைய வீட்டில் இருந்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபிரௌன் எப்படியாப்பட்ட ஆள்? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் எல்லா இறைவனுக்கும் எல்லா கடவுளுக்கும் மிகப்பெரிய கடவுள் இறைவன் என்று வாதாட்டம் செய்த அந்த ஃபிரௌனுடைய வீட்டில் ஆசியா வளர்ந்த அந்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கினான். நல்ல மனிதர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். நாம் திருந்தோணும் என்று நினைக்காத வரையில 950 வருடம் நபியாக இருந்து பாடுபட்ட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நபியுடைய மகனாக இருந்தாலும் திருந்த நினைக்கலண்டா, பாவத்தை விடோணும் என்ற ஒரு கவலையும் பாவத்தை விடோணும் என்ற ஒரு சிந்தனையும் இல்லாதவருக்கு அது நபியுடைய மகனாக இருந்தாலும் அல்லாஹ் திருந்தக்கூடிய வாய்ப்பை வழங்க மாட்டான். எனவே அன்பார்ந்த வாலிபர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் திருந்த நினைச்சா, பாவத்தை விட நினைச்சா அல்லாஹ் நிச்சயமாக வழிகளை திறந்து தருவான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். எத்தனையோ பாவிகளை எல்லாம் மன்னிச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்திய காரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த கோபத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த காரூனை மண்ணுக்குள்ள அப்படியே சுழி வாங்கி அவனை நாசமாக்கி விடுவாயாக, அவனையும் அவனுடைய சமூகத்தையும் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல பதுவா செய்த நேரம் அந்த காரூன் மூசா நபி அவர்களிடத்துல கையேந்தினான். மூசா நபி அவர்களே, நீங்க என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சு இந்த பயங்கரமான சோதனை என்ன பாதுகாத்துருங்க என்று கதறினான், அழுதான், மன்றாடினான். 70க்கு மேல அந்த மூசா நபி அவரிடத்துல அந்த காரூன் மன்னிப்பு கேட்டான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காரூனை மன்னிக்கல. இதுக்கு பின்னால் அல்லாஹ் மூசா நபி அவர்களுக்கு வஹி அறிவித்தான். மூசா நபியே, அந்த காரூன் உங்களிடத்துல 70க்கு மேல் விடுத்தம் உங்களுடைய மன்னிப்பு கேட்டும் நீங்க ஏன் மன்னிக்க இல்லை? அந்த காரூன் என்னிடத்துல ஒரு விடுத்த மன்னிப்பு கேட்டால், அந்த காரூன் என்னிடத்துல ஒரே ஒரு விடுத்த மன்னிப்பு கேட்டால் அவனையும் அவனுடைய சமூகத்தை நான் மன்னிச்சிருப்பேன் என்று அல்லாஹ் சொன்ன வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அந்த அளவு இரக்கமுள்ளவன். அன்பாதவர்களை, எங்கட அல்லாஹ் நாம் எவ்வளவு பெரிய பாவத்தோட தொடர்பாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஒரு விடயத்தை ஞாபகத்தை வச்சுக்கொள்வோம். இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் இரவுடைய பிந்திய பகுதி தன்னுடைய அரசிலிருந்து இறங்கி அடிவானத்துக்கு வந்து என்னிடத்துல துவா கேட்கக்கூடியவங்க, தௌபா செய்யக்கூடியவங்க யாரும் இல்லையா என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிற காலம். நாம் தௌபா செய்யாம இருந்தா, நாங்க அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கதற நேரம் அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ற தௌபா செய்யக்கூடியவங்க யாரும் இல்லையா? என்கிட்ட ஏன் தௌபா செய்யாம இருக்கிறீங்க? உங்களோட பாவங்களை நினைச்சு அழக்கூடிய மக்கள் யாரும் இல்லையா? உங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய யாரும் இல்லையா என்று இப்ப அல்லாஹ் கேட்கிற நேரம் நாங்க தூக்கத்திலையும் விளையாட்டிலையும்
வீண் வேடிக்கைகளையும் நாங்கள் நேரத்தை கழிச்சிட்டு ஒரு சந்தர்ப்பம் வரும், நாங்கள் அழுதுவோம், மன்றாடுவோம். நரகத்தை பார்த்தது பின்னால, சக்கராத்தை பார்த்தது பின்னால, கபருடைய பயங்கரமான சோதனைகளை பார்த்தது பின்னால அழுது மன்றாடக்கூடிய நேரம், அது எந்த நிலவையும் எந்த ஃபாய்தாவையும் அது உண்டாக்காது. அன்பார்ந்த பெரியோர்கள், எனவே நாம் எல்லோரும் இந்த தௌபாவுடைய பகுதியில் கவனம் செலுத்தி எங்களுடைய பாவங்களுக்கு நாம் எல்லோரும் தௌபா செய்வோம். எங்களுடைய பாவங்களை விடுவதாக நாம் உறுதி கொள்வோம். அப்படியான காலப்பகுதியில் வாழக்கூடிய நாம் எங்களுடைய தௌபாவை முறையாக அமைச்சுக் கொள்வதற்கும் எங்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வதற்கும், யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளலையோ அவர்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது, அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ரஹ்மத்தையும் யார் மக்ஃபிரத்தையும் பாவ மன்னிப்பை பெறுவார்களோ இவர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான், நரகத்திலே விடுதலையை வழங்குகிறான். எனவே அப்படியான கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து உண்மையான தௌபாவாக தௌபா செய்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم. اللهم إنك عفو كريم. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول وعمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول وعمل. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ويا فعالا لما يريد استجب دعاءنا يا حليم. استجب توبتنا يا رحيم. يا فعالا لما يريد يا ذا الجلال والإكرام. يا الله ربي رحمن يركم الله يا الله. என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் எமது பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எமது தவறுகள் பிழைகள் அனைத்தையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். நிறைய பாவங்களை பாவம் என்று தெரிந்தே செய்து விட்டோம் ரஹ்மானே. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். உன்னுடைய இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். சங்கையான 27ஆம் இரவு உன்னிடத்துல கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக ஆக்கிறாத யா அல்லாஹ். எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக ஆக்கிறாத யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாங்கள் பாவங்கள் செய்து உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். மன்னிப்பு கேட்டு விட்டு திரும்பவும் பாவத்தில் ஈடுபடுகிறோம் யா அல்லாஹ். மிகவும் கீழ்த்தரமான அடியார்கள் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால் எங்களை சோதிச்சிடாத யா அல்லாஹ். நாம் செய்யற பாவத்தால் எங்களை தண்டிச்சிடாத யா அல்லாஹ். நாம் செய்த பாவத்தால நோய்களை தந்து எங்களை சோதிச்சிடாத யா அல்லாஹ்.
அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சு ரஹ்மானே உன்னுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை அடைஞ்ச அந்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். உன்னுடைய மக்ஃபிரத்தை அடைந்த அந்த சீதேவிகளுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். ரமலானுடைய கபூலியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். ரமலானுடைய அந்த பரக்கத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை வளர்த்து ஆளாக்கி எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை குடியா அல்லாஹ். யாருடைய எம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய துஆவை பெற்ற பிள்ளைகளாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். எங்களை வளர்த்து ஆளாக்கிய எங்களுக்கு அன்பான பெற்றோர்கள் யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களை மறந்து வாழ்வதை விட்டும் எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எமது பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளா இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் அந்த கபராளிகளான எமது பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அந்த இருட்டு அறையில் என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகத்துல வாழ்ந்த காலங்களில் எங்களுக்கு முடியுமான சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். அந்த கபருல யாருக்கும் எந்த உதவியும் எங்களால செய்ய முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படியான அந்த கபர் அறையில் அவர்களுக்கு நீ உதவி செய் ரஹ்மானே. எங்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள் யா அல்லாஹ். நாங்க சின்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் தாங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அப்படியான எமது பெற்றோர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். லட்சக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய காலம் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் எமது பெற்றோர்களையும் சேர்த்து ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விட்டும் பரிசுத்தமாக விலகி வாழ்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டும் எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். பாவத்துக்கு தௌபா செய்யாம யா அல்லாஹ் திடீர் மரணங்களை உண்டாக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படியான கேவலமான மௌத்துகளை எங்களுக்கு தந்துடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படியான கேவலமான மோசமான மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். கலிமாவோடும் சொர்க்கத்துடைய காட்சியை பார்த்து சிரித்தவர்களாக மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியம் உள்ள மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தை தந்திரி யா அல்லாஹ். கடனோடு எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படியான மோசமான மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரி யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட துஆக்களை கபூல் செய் யா அல்லாஹ். எங்களோட தௌபாவை கபூல் செய் யா அல்லாஹ். ரமதானுடைய காலம் ஒரு பயங்கரமான சோதனைகளை சந்திச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். என்னுடைய மஸ்ஜிதுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது ரஹ்மானே. மஸ்ஜிதுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சாலே உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை நோக்கி போவார்கள் யா அல்லாஹ். இவ்வளவு சோதனையான காலம் உன்னுடைய மஸ்ஜிதுக்குள்ள நுழைய முடியாம இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படியான நிலைமைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அந்த நிலைமைகளை சீராக்கி தாயா அல்லாஹ். எங்களோட கஷ்டங்களை உன்னுடைய மாளிகையில சென்று உன்னிடத்துல முறையெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னுடைய மாளிகையில திறந்து அமல் இபாதத்துகள் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ்கள் படிக்கக்கூடிய மதரசாக்கள் மூடப்பட்டிருக்குது யா அல்லாஹ். அந்த குர்ஆன் ஹதீஸுடைய இல்முகளை யா அல்லாஹ் படிக்க முடியாம மாணவர்கள் யா அல்லாஹ் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் ரஹ்மானே. அல்லாஹ் அந்த நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். ரமதானுடைய காலம் நாம் செய்த இபாதத்துகளை கபூல் செய்ய அல்லாஹ். முடியுமான அளவு இபாதத்துகளை ஈடுபட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இபாதத்துகளை சுருட்டி முகத்துல வீசுறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் முடியுமான அளவு அமல் இபாதத்துகளை ஈடுபட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். கியாமுல் லைல் தொழுகைகளை தொழுதிருக்கிறோம் யா அல்லாஹ். நோன்புகளை நோட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். தௌபா இஸ்திக்ஃபார்களை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். சதகா தான தர்மங்களை கொடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அவை அனைத்தையும் கபூல் செய்ய அல்லாஹ். அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவை எதையுமே யா அல்லாஹ் சுருட்டி முகத்துல வீசிடாத யா அல்லாஹ். எங்களுடைய இபாதத்துகளை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தந்து ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுத்தமான அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அடையாம எங்களை மௌத்தாக்கிறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலானை எமது வாழ்க்கையுடைய கடைசி ரமலானாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். மேலும் மேலும் பல ரமதான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஆஃபியத்தான நிலைமையோடு அந்த ரமதான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எத்தனையோ பேர் ரமதானுடைய காலம் அந்த ஃபர்தான நோன்புகளை நோக்க முடியாம கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் யா அல்லாஹ். நோயில கஷ்டப்படுறாங்க யா அல்லாஹ். வைத்தியசாலையில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். சிறைச்சாலையிலே கழிக்கிறார்கள் யா அல்லாஹ். அப்படியா நிலைமைகளை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் அப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் அவசரமாக ஆஃபியத்தை வழங்கியா அல்லாஹ். ஈடேற்றத்தை வழங்கியா அல்லாஹ். வீணான வழக்கு வம்புகள்ல யாரெல்லாம் மாட்டி இருக்கிறார்கள் யா அல்லாஹ்
அவர்களுக்கு விடுதலை கொடு யா அல்லாஹ், அவர்களுக்கு விடுதலை கொடு யா அல்லாஹ். அவருடைய மனைவி குழந்தைகள் கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள் யா அல்லாஹ், அப்படியா நிலைமையில சீராக்கிறியா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ், குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜிதையும் மதரசாக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நீ அறிந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றித்தாய் யா அல்லாஹ். என்னுடைய தேவைகளை நாம் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். நம்முடைய எல்லா தேவைகளையும் நீ அறிஞ்ச ரஹ்மான் யா அல்லாஹ். என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித்தாய் யா அல்லாஹ். எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றித்தாய் யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய காலம் யாரெல்லாம் சதக்கா ஜகாத்துகளை நிறைவேற்றார்களோ யா அல்லாஹ், அவருடைய சதக்காக்களை ஜகாத்துகளை நீ கபூல் செய்ய அல்லாஹ். மேலும் மேலும் அவருடைய தொழில்கள்ல அவர்களுடைய வருமானங்கள்ல பரக்கத் செய்ய அல்லாஹ். இருக்கக்கூடிய அவர்களுடைய சொத்துகளுக்கு பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ். மேலும் மேலும் சமூகத்துக்காக நல்ல பல காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியங்களையும் சொத்து செல்வங்களையும் அவர்களுக்கு வழங்கிய அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய இஸ்லாத்தை கபூல், இஸ்லாத்துடைய நிலம் இஸ்லாத்தை முஸ்லீம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். என்னுடைய துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ربنا تقبل توبتنا يا رب العالمين. ربنا تقبل توبتنا يا رب العالمين. ربنا تقبل دعاءنا ببركة شهر رمضان. ربنا تقبل توبتنا ببركة شهر رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل